அஞ்சனை மைந்தனே அபயம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்னும் 6 காண்டங்களைக் கொண்டது இராமாயணம். இதில் சுந்தர காண்டத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. சுந்தரம் என்றால் அழகுதன் மனைவியாகிய சீதாதேவியை பிரிந்து வருந்திய ராமபிரானுக்கு அனுமன் மூலம் நல்ல செய்தியை தந்ததும் இக்காண்டத்திலேயே சொல்லின் செல்வனும் சுந்தரனுமாகிய அனுமனின் அளபரிய வீரதீர பராக்கிரமங்கள் வெளிப்படுத்தும் இதிலேதான். அசோகவனத்தில் தனிமையில் வாடிய சீதை. கருணையே உருவான ராமச்சந்திரமூர்த்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்று காதில் தேன் பாயம் அருள்மொழிகளை கேட்டதும் இந்த காண்டத்தில் தான் இப்பகுதிராமாயணத்திலேயே மந்திரத்தன்மை கொண்டதாகும். வாழ்வில் எந்த துன்பம் வந்தாலும் உடனுக்குடன் பலந்தரத்தக்க மந்திர துதியாகும். அன்னை சீதையின் துன்பத்தை போக்க அனுமன் வந்ததைப் போல சுந்தர காண்டம் பாராயணம் செய்பவர்களின் துன்பத்தை போக்கவும் அவன் ஓடி வருவான். அவனது திருவடியில் சரண் புகுந்தால் என்றும் நமக்கு பயமில்லை. உங்களுக்கு கடவுளை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் பெயரை கமெண்ட் பண்ணுங்க.